செம வின்னுங்க. சூப்பரான ஒரு வின் பண்ணியிருக்காங்க. அபாரமான ஒரு வெற்றி, அற்புதமான ஒரு வெற்றி அப்படின்னு நான் சொன்னோனே, இங்கேருந்து பாருங்க இவரு ஃபோட்டோலேருந்து மறைக்கிறாரு. யாரு? சங்கத்தலைவர் சீகா. "டேய் ரமேஷ், பொட்டலம் சைடு இந்த மாதிரி பில்டப் பண்றான். டேய் வியூவர்ஸ் இவனை நம்பாதீங்க" அப்படின்ற மாதிரி வாய்ஸ் எனக்கு இப்பவே கேட்குது. அதனால கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவோம். ஏன் சகம் நார்மலா அந்த யுஏஇ, ஹாங்காங்லாம் போனா ஷாப்பிங் பண்ணி அங்கேருந்து ஒரு டிவியை வாங்கிட்டு வந்து என் வீட்டுல கனெக்ஷன் கொடுத்து ஒரு சச்சின் இருக்கிற ஒரு விராட் கோலி, ஒரு மகேந்திர சிங் தோனி, அவங்க அந்த பக்கம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி மேட்சஸ் பார்க்கலாம் நான் பிளான் பண்ணிருப்பேன். கடைசியில் பார்த்தா எந்த ஊர்ல இருந்து டிவி வாங்கிட்டு வந்தனோ அந்த ஊரே கிரிக்கெட் ஆடுற பாக்குற நிலைமைக்கு இன்னைக்கு கிரிக்கெட் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதான் உண்மை. நீங்க அதனால நிறைய மேட்சஸ் டல்லா தான் போகும். இப்ப ஆப்கானிஸ்தான் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டிராஃபியை நாங்க அடிச்சே தீர்வோன்ற மாதிரி மன உறுதியோட திறமை மிக்க வீரர்களோட ஆடுறாங்க. ஒரு காலகட்டத்துல பங்களாதேஷ் அப்படிதான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் புஷ்ன்னு இறங்கி போயிட்டாங்க. பட் இந்த ஆப்கானிஸ்தான் மாதிரி இந்த சைட்ஸ் எல்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கே மிகப்பெரிய இடைவெளியை நம்ம பாக்குறோம். அப்படின்ற போது இது ரொம்ப வருஷம் ஆகும் இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் முட்டி மோதி ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்ட் ஆக முடியுமான்றது. பட் ரைட் நவ் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆட விடுங்க, இந்த மேட்சை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பட் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசி ஆகணும் சகோ. அதாவது சுப்மன் கில் ஓபனிங் வந்துட்டார், சஞ்சு சாம்சன் கீழே தள்ளப்பட்டார். இது எப்படின்னா அந்த காலத்துல அமைதி பகலும் ஒரு படம் இருக்கு, நீங்க அந்த சீன் போய் பாருங்க. மணிவண்ணன் அப்படியே சேர்ல உட்காருவாரு, சத்யராஜ் கொஞ்சம் உட்கார சொல்லுவாரு. அப்படியே சத்யராஜ் உட்காந்து மணிவண்ணன் வெளியே தள்ளுவார். கடைசியில் ஒரு டைலாக் சொல்லுவார், நான் ஊட்டிக்கு தனியாத்தான் போகணும் போல இருக்கு அப்படின்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அது மாதிரி சஞ்சு சாம்சனும் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதாவது நீங்க சொல்லலாம் அவர் ஆடுற 11ல நம்பர் 4 நம்பர் 5 ஆட போறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் T20 கிரிக்கெட்ல சகோ பவர் பிளேல ஆடுறதுக்கும் பவர் பிளே அட்வான்டேஜ் இல்லாம ஆடுறதுக்கும் நான் சொல்றது அகைன்ஸ்ட் குட் குவாலிட்டி போலிங் அட்டாக்ஸ் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்படின்ற போது சஞ்சு சாம்சன் ஒருவேளை மிடில் ஆர்டர் ஆடினார்னா அவருக்கு அது ஒரு சவாலாக முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கிருக்காங்க இந்தியா. பட் போக போக இன்னும் சில டீசென்ட் சைட்ஸ்லாம் ஆக போறாங்க அப்படின்ற போது இன்னும் நல்ல தரமான பெர்ஃபார்மன்ஸ் வருமானத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு காலத்துல ஹர்திக் பாண்டியா தான் T20க்கு தேர்ட் சிம்மரா இருந்தார். இப்ப சிவம் துபே தேர்ட் சிம்மர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கேயே என்னை பொறுத்த வரைக்கும் கிராஃப் டவுன். நீங்க சொல்லலாம் நேத்தி நல்லா போட்டாரா சகோன்றது. நேத்தி ஷாப்பிங் சைட்ஸ் ஆகும், யார் போட்டிருந்தாலும் நல்லா தான் போட்டிருப்பாங்க. போக போக ஒரு டீசென்ட் சைட்ஸோட அது எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ரிங்கு சிங் பதிலாக சிவம் துபை போறதுக்கு அவங்களுக்கு காரணமே நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த போலிங் ஆப்ஷன் தேர்ட் சீமிங் ஆப்ஷன் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஒரு நம்பிக்கையை காமிச்சிருக்காங்க. செலக்ஷன்ல இருந்தே நம்ம பாக்குறோம் சிவம் துபை மேல ஒரு நம்பிக்கையை காமிச்சிருக்காங்க. நல்ல விஷயம். அந்த நம்பிக்கை பலந்துருமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனவே ஒரு நல்ல தொடக்கம். ஆடுறது பூனையா புலியா முதல் ரவுண்ட்ல எனக்கு தெரியாது, ஆனா அடிச்சுட்டு ஏறிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்தியாவுக்கு. பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சில மேட்சஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சில மேட்சஸ் ரொம்ப டல்லா தான் இருக்க போது ஏஷியா கப்லன்றது கிளியரா தெரியுது. இருந்தாலும் பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே சகோ.